And another special guest, Director Jagannathan அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ட் இனி வரைக்கும் நம்மளுக்காக ரொம்ப அழகான ஃபிலிம்ஸை டிஸ்ட்ரிபியூட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸோட குஹன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்டர் கவிதா பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டைரக்டர் தெய்வத்திரு மிஸ்டர் சுரேஷ் சங்கையா அவர்களின் மனைவியான தன்சி ஃபாத்திமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ படத்தை பற்றி கண்டிப்பாக பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சேலஞ்சஸ் அவ்வளோ ஃபீல் குடான மூவி பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபார் தட் கேன் வி ஹாவ் ஆர்பி டாக்கீஸ் ரமேஷ் பாபு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேன் வி ஹாவ் ஆர்பி டாக்கீஸ் ரமேஷ் பாபு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் ப்ரெஸ் கிட்ட ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் அவர்களையும் நெல்சன் அவர்களையும் எங்களது படக்குழுவின் சார்பாக மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் இந்த படத்தில் நடித்த கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் எங்களது கிணத்து காணும் படக்குடும்பத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். இந்த படம் கிணத்து காணும் நாங்கள் ஆரம்பிக்கும்போது சுரேஷ் சங்கையா இந்த கதை சொல்லும்போது ரொம்ப ஒரு ஆல்ரெடி நாங்கள் கிடாயின் கருணமணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த படத்தை நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கதையை கேட்டுட்டு 2-3 கதை சொன்னார். அதுக்கு இந்த கதையை ஓகே பண்ணி நாங்கள் முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கதைக்காக அவர் ரொம்ப மெனுக்கட்டார். இந்த கதைக்கு ஒரு களம் வேணும் அப்படின்ட்டு நிறையா தேடல்கள் இருந்துச்சு இந்த படத்துக்காக. இந்த படத்துக்கு தேவையான மாதிரி ஒரு ஊர் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப தேடினார். அந்த எந்த மாதிரி ஊர் வேணும் அப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு டெரஸ் பில்டிங் கூட இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரு ஓட்டு வீடாக கூரை வீடாக மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான தேடலுக்கு அப்புறமா ஒரு இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த படத்தை ஆரம்பிக்க பிளான் பண்ணோம். பட் 1 மாதத்தில் அந்த ஊரில் தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி வேறு ஒரு ஊரை தேடி பிடிச்சி அதுக்கப்புறமா அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை, இருந்தாலும் அவங்க குடும்பத்தார் வந்திருக்காங்க. பட் இந்த படம் அவரோட மிகப்பெரிய கனவு. அந்த கனவை நிறைவேற்றணும்னு நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தாய் கிழவில அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்த ரேச்சல் ரெபேக்கா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கிணத்த காணும் படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி அந்த கதை, அந்த ஊர், டைரக்டர் சுரேஷ் சங்கையா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளை நினைக்கிறேன் என் லைஃப்பில்.
அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்துச்சு. அதான் ரொம்ப முக்கியமாக என் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணோம். ப்ரொடியூசர் சார், யோகி பாபு சார், ராமகிருஷ்ணன் சார், ஒரு ஒரு அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாண்ட் க்ரியேட் ஆச்சு. ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்த முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. ஸோ இது என்னை பற்றி. அது இல்லாமல் இந்த படத்தை பற்றி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வெரி பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ சைக்கலாஜிக்கல்னு சொல்வேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ரொம்ப அழகாக பேசியிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். ஸோ அவருக்கு எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லோரையும் ரீச் பண்ணணும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. யோகி பாபு சார் கூட மறுபடியும் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அங்கே செட்டில் இருந்த எல்லாருக்குமே ஆக்சுவலி தேங்க்ஸ். அண்ட் நிவாஸோட அசோசியேட் ஆகி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களை மாதிரி ஸ்பீச் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டு சே சம் ஃபியூ வேர்ட்ஸ் பிகாஸ் ஏன்னா பேஷனேட்டான ஆக்டர்ஸ் டெடிக்கேட்டடாக நடிச்சுட்டே இருக்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் அவங்க கிட்டேருந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேன் வி ஹேவ் ஆக்டர் ராமகிருஷ்ணன் டு ஷேர் சம் ஃபியூ வேர்ட்ஸ்? எல்லாருக்கும் வணக்கம். கிணத்த காணோம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல இயக்குனரை தமிழ் சினிமா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ரேச்சல் வந்து அவரை வந்து சேவ் பண்ணிடணும்னு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. ட்ரிப்ஸ் போடுவார், ஷார்ட் எடுப்பார், ட்ரிப்ஸ் போடுவார், ஷார்ட் எடுப்பார். அவர் யோகி பாபு சார் அவர் மேலே எடுத்துகிட்ட கேரிங்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டைரக்டரை வந்து ஒரு ஆக்ட்ரஸாக வந்து எவ்வளோ கேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவரை மிஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய இழப்பு தான் அது. அஃப்கோர்ஸ் அவர் வந்து இல்லைனாலும் ஒரு மிகச்சிறந்த படைப்பை இங்கே விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கிணத்து காணம் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி, நம்மளோட பண்பாடு கலாச்சாரமாகவும் சரி, இதை ரொம்ப ஆழமாக இந்த படம் பேசும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இதுக்குள்ளே இருக்கும். அதை வந்து இன்னும் ரொம்ப நெருக்கமாக கொண்டு போய் சேர்த்ததில் வந்து அவர் இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னாவோட பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு அது இருக்கும். இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அது நிஜமாகவே நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். யோகி பாபு சார் கூட ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு பெரிய ஆசை தான். அந்த ஆசை இந்த படத்தில் எனக்கு அது நிறைவேறிச்சு. நிஜமா தலைவா, உண்மையிலே ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு நான் நன்றி. இந்த படம் வந்து தயாரிப்பாளரும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் அவர் ஜெகன் சாரும் சரி, இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா நரன் சார் பர்டிகுலராக ரைட்டர். அவர் இந்த படத்தோட ஈபி, ஹாட் ஸ்டாரோட ஈபி. அவர் வந்து இந்த படத்தையும் இந்த திரைக்கதையும் சொல்லிக்கிட்டே இருப்பார் தொடர்ந்து. ஒரு ரைட்டர் இந்த கதையை திரும்ப திரும்ப சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒன்று தான். அது நரன் சார் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பார். தலைவர் அது வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணோம், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு. ஸோ ஹாட் ஸ்டார் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் திரைக்கதையெல்லாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரைக்கதை இது. ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களோட உழைப்பு வந்து டைரக்டர் இல்லை, அதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி வெற்றிடமும் ஆகும். பட் அந்த வெற்றிடத்தை வந்து ரொம்ப சரியாக ஃபில்ஃபில் பண்ணது வந்து இந்த உதவி இயக்குனர்கள் தான். ஸோ அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணதுக்கு. ஸோ அடுத்தபடியாக கேன் வி ஹேவ் த லிரிசிஸ்ட் ஜெகன் கவிராஜன் onto the stage please? ஓகே. ஸோ வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல, ஜீவா, பாயம் புலி, அந்த மாதிரி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான மூவிஸ் கொடுத்த டிரெக்டர் சுசீந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். மை ஸ்மால் ரெக்வெஸ்ட், as a டைரக்டராக அவர் இன்னைக்கு இல்லை, அவருக்காக ஒரு நிமிஷம் எல்லோரும் எழுந்து நின்று தேங்க்யூ. அஸ் அ டைரக்டரோட ஒய்ஃப் ஸ்டேஜுக்கு வரும்போதே அந்த குட்டி பாப்பா கீழே நின்று கண் கலங்கி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அம்மா அழுகிறதும் நிச்சயமாக அவருடைய இந்த கனவுக்கு உயிர் கொடுத்த இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் இந்த திரைப்படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள். மிக சிறப்பான முதல் திரைப்படத்திலேயே கிடாரியின் கருணை மனு, ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியலை சொன்ன இயக்குனர். இந்த திரைப்படம் கதை தெரியலைனாலும் இந்த திரைப்படத்துடைய ஒர்க் பண்ண எல்லாரும் சொல்லும்போது நிச்சயமாக இந்த திரைப்படமும் ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை தெளிவாக சொல்லியிருப்பான்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாபு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் திரைப்படம். நான் ட்ரீம் வாரியர்ஸ் பிரபுவாக இருக்கட்டும், பிரகாஷாக இருக்கட்டும், நான் மகானில் நான் வந்து படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கோ ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்து பிரபு பிரகாஷ் 2 பேரும் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்து அமல்ராஜ் என்னுடைய நண்பர், அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் இந்த திரைப்படத்தில் ஒரு கோ ப்ரொடியூசராக, ஒரு லைன் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். பிரபு, பிரகாஷ், பாபு சார் 3 பேர்கிட்டையும் அப்ளிகேஷன், நிச்சயமாக அமல்ராஜுக்கு ஒரு படம் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு தான் வர சொன்னேன், அப்படியே சொல்லி பேப்பர் எழுதி கொடுத்தா அப்படி இல்லைங்க, அப்படிலாம் மேடையெல்லாம் பேசணுங்க, அப்போ தானுங்க ஏதாவது நடக்கும். ஸோ அண்ணன் அதுக்கு தான் பழனி பண்ண அதுக்கு தான் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திரைப்படம் எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேருங்க. இந்த திரைப்படத்துடைய ஹீரோ யோகி பாபு என்னென்னா, ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ஹீரோ, அதுவும் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணால் அது பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா யோகி பாபு தான். அது வந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ யோகி பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த திரைப்படத்தில் வந்து நிவாஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா அவருடைய ரீரெக்கார்டிங்க்கு பெரிய ஃபேன் நான். இந்த திரைப்படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காருங்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சின்ன திரைப்படம், பெரிய திரைப்படம்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லா திரைப்படங்களையும் ஒரே மாதிரி கையாளுறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் லவ்லி நிறைய டைம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சி மிஸ் ஆகிட்டே இருக்குது. லவ்லி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ்லி வந்து எல்லாம் இருக்குது, வீட்டில் எல்லாம் இருக்குது. பணமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. சினிமாங்கிற ஒரே ஒரு பேஷனுக்காக மட்டுமே சினிமாவில் வந்து அப்படி ஒரு கிராமத்து பொண்ணாக மூஞ்சியில் வந்து கருப்பெல்லாம் பூசிக்கிட்டு முழுக்க முழுக்க பேஷன் தான். ஸோ லவ்லிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தை இந்த வெற்றியின் மூலமாக ஒரு சின்ன ஆறுதல் இயக்குனருடைய குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சேகன் அவர்கள் டு தி ஈவெண்ட். தேங்க்யூ. எஸ், அடுத்தபடியாக ஒரு நல்ல கான்டென்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எதுனாலும் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல படம் வருதுப்பா, நான் சப்போர்ட் பண்ண இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம டிரெக்டர், அதாவது ஏடியாக ஆரம்பித்து அவரோட கரியரை இன்னைக்கு உச்சத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வெயில், அங்காடி தெரு, அப்புறம் காவிய தலைவன் அப்படின்னு ஒரு பீரியாடிக் ட்ராமாவையும் அவ்வளோ ஹிட்டு கொடுத்த டிரெக்டர் வசந்த பாலன் அவர்களை பேச அழைக்கிறேன்.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஆக்சுவலாக நேற்று தாய் கிழவி படம் பார்த்தேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மேடை முழுக்க அவ்வளோ ஒரு அந்த தேட்டர் முழுக்க பார்க்குறப்ப அவ்வளோ பெண்கள் மொத்தமாக திரண்டு வந்து ஒரு திரையரங்கத்தில் வந்து ஒரு திரைப்படங்களை கொண்டாடுறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை மீடியா வந்தாலும் திரைப்படம்ங்கிற திரையரங்கம்ங்கிற ஒரு அமைப்பு யாராலும் அழிச்சிட முடியாது அப்படின்னு ரொம்ப அந்த திரையரங்கத்தை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு டிவியோ ஒரு மீடியாவோ மொபைல்லையோ ஒரு படம் பார்க்குறதுங்கிறது ஒரு தனி மனிதன் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ ஒரு திரையரங்கங்கிறது மொத்த கூட்டமும் கூடி ஒரு கழிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அது வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றப்ப நேற்று பார்க்குறப்ப அது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சி இன்றைக்கி தொடர்ச்சியாக கிணத்தை காணுடைய ஆடியோ ரிலீஸ் அது பார்க்குறப்ப ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குது. கிணத்தை காணுங்கிறது எப்படி ஒரு காமெடியாக ஆரம்பித்து அது வந்து ஒரு அரசியலினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. கிணத்தை காண மட்டும் இல்லை, நதியை காணோம், ஆற்றை காணோம், ஏரியை காணோம் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ காணோம். ஸோ அதை ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவாக எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி சுரேஷ் சங்கையா அவங்களுடைய கிடாயின் கருணை மூணு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த டைட்டில் பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. தயாரிப்பாளர் சொன்னாங்க, நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேடணும், ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஓட்டு வீடு அங்கே ஊரில் தண்ணியே இல்லாத ஒரு கிராமத்தை தேடணும், கடைசியில் பார்த்தா அந்த ஊருக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு. இதுதான் நான் தமிழ்நாடுன்னு நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி தமிழகம் இந்தியா முழுக்க நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். வேறு எல்லா மாநிலங்களும் எவ்வளோ வறட்சியினுடைய கோர பிடியில் சுற்றி இருக்கிறது என்று இந்தியா முழுக்க சுற்றிட்டு வந்திருக்கேன். இப்போ தமிழகத்தை நம்ம பார்க்குறப்ப சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் ஒரு ரோடுகளும் அப்படி ஒரு மலர்ச்சியான ஒரு ஒரு வாழ்க்கை கிராமத்துக்குள்ளே இருந்திருக்கு. இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறப்பவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. தொடர் உரையாடல்கள் மூலியமாக ஒரு கிராமத்துக்கு தண்ணி வர்றதை வந்து ஒரு அரசியலாக நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம், தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சு. எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப எப்படி வந்து யோகி பாபு அவர்களுக்கு ஒரு மண்டேலா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருந்துச்சோ, அது மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கப்பவே அவங்க மறைஞ்சிடுறது அப்படின்னு நாங்கள் ஒரு காமெடியாக அப்படி ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம். அது எவ்வளோ பெரிய துயரம் அப்படின்னு நான் இந்த மேடையில் அவங்க குடும்பம் இந்த சூழ்நிலையை பார்க்குறப்ப அவ்வளோ துயரமும் வலியோடு இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு இயக்குனரும் தன்னுடைய படைப்பை தான் முன்னிறுத்துவான், தன்னை முன்னிறுத்த மாட்டான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி வந்து சுரேஷ் சங்கை அவர்கள் ஒரு கிணத்தை காணுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு நம்ம முன்னாடி மொத்தமாக வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ரோலில் அவ்வளோ இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் நம்மளை அந்த தேட்டரை விட்டு அனுப்புவார் அப்படின்னு சொல்லலாம். கேன் வி ஹேவ் ஆக்டர் கவிதா பாரதி அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோவெல்லாம் பாராட்டி சொன்னோன்னே வேறு யாரையோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன் நான். அது எனக்குன்னு நினைக்கல. இந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரேமிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயக்குனர் சுரேஷ் சங்கை அவருக்கு வணக்கம். இந்த ட்ரீம் வாரியர்ஸ், ஆர்பி பிக்சர்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் எதுவுமே வந்து எனக்கு புதுசு இல்லை. நான் எல்லாமே அந்த குடும்பம், ஜியோ ஹாட்ஸ்டார் உட்பட. அதனால் நான் வாழ்த்துறதுங்கிறது இல்லை, அவர்களுக்குள் ஒருவனாக இருந்து தான் நான் இங்கே பேசுகிறேன். தம்பி இந்த படத்தினுடைய கதாநாயகன் யோகி பாபு, லவ்லின், தம்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு 2 நாள் மட்டும் நான் நடித்தேன். ரமேஷ் பாபு சார் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போன போது எனக்கு வந்து அது ஒரு படப்பிடிப்புகள் நடக்கக்கூடிய ஊராக அது இல்லை. தண்ணீர் எந்த கிராமத்தில் எடுத்திருப்பாங்களோ அப்படி ஒரு ஊருக்கு போன மாதிரி இருந்துச்சு. அதுபோல் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். எனக்கு ஏதாவது இன்னொரு 2-3 நிமிஷம் மிச்சம் அந்த நிமிடங்களை நான் என் தலைவன் கருப்பழனியப்பனுக்கு கொடுத்து விட்டு நன்றி வருகிறேன். வணக்கம்.
சார். ஸோ அடுத்தபடியாக என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட வேண்டிய தரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேன் வி ஹேவ் த டிரெக்டர் நெல்சன் வெங்கடேஷன் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். டிஎன்ஏ ஃபரானா அப்படின்ற திரைப்படத்தை அழகாக நம்மளுக்காக கொடுத்த நபர். ப்ளீஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த இடத்துல உட்காரும்போது. சுரேஷ் அங்கையாவை வந்து எனக்கு கிடாயின் கருணை மனு படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. தமிழ் சினிமாவில் வந்த மிகச்சிறந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம், ஒரு ஒரு ரூரல் காமெடி அப்படின்னு சொன்னால் நான் கிடாயின் கருணை மனுவை சொல்லுவேன். நான் ஏன் இந்த மேடையில் இதை தைரியமாக சொல்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி பல இடங்களில் என் நண்பர்கள்கிட்ட பல சூழலில் இந்த படம் வந்ததுலேருந்து தமிழ் வெளிவந்த மிகச்சிறந்த படங்களில் ஒரு படமாக அந்த படத்தை என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் நான் எப்போவுமே என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி தான் எனக்கு சுரேஷ் அங்கையா முதல்ல பழக்கம். ஜார்ஜ் மரியம் சார் கூட வந்து இன்றைக்கி அவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கிறாரு. ஆனால் அந்த படம் ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அவருக்கு பாப்புலாரிட்டி அன்றைக்கி இல்லை. பட் அந்த கதையில் வந்து நடிச்சிருந்த விதாத் சாரும் சரி, இல்லை அவரும் சரி, ஒரு ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அந்த இயக்குனரை தேடி அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அவரை தேடி அவரோட பேசி ஒரு குறுகிய காலம் நாங்கள் அவரோட டச்சில் இருந்தேன். அப்புறம் ஒரு வெல்லிங்டன் நாற்காலின்னு ஒரு படம் அவர் பண்ணுறதா இருந்தது. அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. நானும் அந்த படம் எப்படியாவது திரைக்கு வர முடியுமான்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு ஹெல்ப் நான் அதில் புஷ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அது கை கூடலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா, இப்போது தாய் கிழவி மாதிரி ஒரு படம் இன்றைக்கி வெற்றி பெறுவதற்கு ஒரு இயக்குனரால், ஒரு நிறுவனத்தால், மக்களால் அந்த இடத்தை நோக்கி போவதற்கு முன்னாடி அந்த பாதையை ஆரம்பித்தவர்கள் பல பேர் இருக்காங்க. அந்த பாதையில் சுரேஷ் அங்கையாவுக்கு ஒரு பகுதி இருக்குது, ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நான் தீர்க்கமாக நம்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு கிடாயின் கருணை மனு நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்தாலும் சரி, நிச்சயமாக பாருங்கள். அன்றைக்கி அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அதை வெளியிட்டாங்க. அதை சரியாக வெளியிடலை, சரியாக அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணலை. அதற்கு உரிய தியேட்டர்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கல. அந்த படத்துடைய அந்த கண்டென்ட் வந்து பல அவார்ட் ஃபங்க்ஷனில் போய் மிகப்பெரிய அங்கீகாரம் எல்லாம் அந்த படத்துக்கு கிடச்சிது. இருந்தும் சுரேஷ் அங்கையாவுக்கு கிடைக்க வேண்டிய போதுமான அங்கீகாரமும், அவரோட கதைகளுக்கு தேவைப்பட்ட நாயகர்களோ நாயகிகளோ இல்லை பட்ஜெட்டோ இந்த தமிழ் சினிமா அவரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கக்கூடிய சூழலிருந்தும் முடியாமல் அவர் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் சத்திய சோதனை பண்ணார். அதுக்கு மேலே அவர் பண்ண இந்த கிணத்த காணமும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடந்தது. அதனால் சுரேஷ், உங்களுடைய படம் இன்றைக்கி இந்த அரங்கில் எல்லார் முன்னாடியும் வந்து திரையேறுது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இந்த படத்தினுடைய வெற்றியும், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது வந்து ஒரு திரை ஆடியோ லான்ச்சில் ஒரு ரிலீஸ் நிகழ்வாக பார்க்காம ஒரு நல்ல படைப்பாளி, ஒரு நல்ல மனுஷன், தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் வந்து சினிமாவுடைய நேசித்து ஒரு அன்போட பழகிய ஒரு மனிதனுக்கு செலுத்தக்கூடிய மரியாதையாக நம்ம இதை பார்க்கணும். ஒரு மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு வேல்யூவை நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் சுரேஷ் சார்பாக கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசர் சார் ரமேஷ் பாபு சார், அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக தெரியும். ரொம்ப குறைவான வார்த்தைகள்லாம் பேசுவார். அவர் தயாரிக்கும் படங்கள், அவர் எந்த கதைகள் சார்ந்து இயங்குறாருன்னு பார்த்தா எல்லா கதையிலையுமே ஒரு நல்ல ரசனையும், ஒரு நல்ல ரூரல் ஃப்ளேவரும், ஒரு ஏர்தன் ஸ்டோரியும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் வந்து நான் அவர்கிட்ட பார்க்குறேன். சார் அதிகமாக பேச மாட்டார். அவர் காலையில் கூப்பிட்டதும், எனக்கு உண்மையிலே இன்றைக்கி சுரேஷோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் கூப்பிட்டதும் நான் முதல்ல எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டது என்னென்னா, ஒருவேளை இந்த ஈவெண்ட்டுக்கு அவர் கூப்பிடாமல் போயிருந்தால், நான் வராமல் போயிருந்தால் நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன், ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். யோகி பாபு சார், சுருக்கமாக தான் சொல்லணும். நீங்கள் ஒரு நல்ல உங்கள் நண்பர் ரமேஷ் திலக் எனக்கு நெருங்கிய நண்பர், நிறைய சொல்லியிருக்காரு. நீங்கள் காமெடியனாக நிறைய படங்கள் பண்ணுறீங்க, நிறைய சம்பாதிக்கணும், பெரிய பெரிய ஹீரோட ஒர்க் பண்ணுங்கள், தெலுங்கு தமிழ்லாம் போங்க, பிரச்சனை இல்லை. எங்களை மாதிரி தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு இங்கே ஹீரோக்கள் கிடைப்பதில்லை. அதனால் நீங்கள் ஹீரோவாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பளிக்கணும், இன்னும் நிறைய மடோன் அஸ்வினும் சுரேஷ் அங்கையாவும் உருவாகணும். அதனால் நீங்கள் இந்த படம் பண்ணதுக்கு எங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த படம் அமையலைன்னா இன்றைக்காவது இந்த படம் வெளிவந்திருக்குமான்னு தெரியாது, சுரேஷோட கதை. அதனால் நன்றிங்கய்யா, நிறைய படம் உங்களுக்கு பண்ணுங்க. நான் ஒரு நாள் கூத்துக்கு முதல்ல கதை சொன்ன மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா. அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, இஸ்பஹானி சென்டரில் ஒரு சிசிடியில் கதை சொன்னேன். ஐ திங்க் ஹி கேம் இன் அ ஒயிட் போலோ கார், இஃப் ஐம் நாட் ராங்.
எனக்கு நிவாஸோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். திகிடி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம். பைசன் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆல்பம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து இசை பண்ண வந்துட்டாங்க தமிழ் சினிமாவில். அதில் ப்ராப்பரான கம்போசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதில் நிவாஸ் வந்து ஒரு மிகவும் திறமையான, இந்த தமிழ் சினிமா மறந்து மீண்டும் நிவாஸுக்கு உரிய அங்கீகாரையும் இடத்தையும் கொடுக்கும்போது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நிவாஸை பார்க்கும்போது ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், சீக்கிரம் ஏதாவது பண்ணணும், நிவாஸோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லவ்லின் வந்து எனக்கு விஜய் மேமுடைய டாக்டராக தான் தெரியும். அப்புறம் நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்க்குறேன். லவ்லின் நடித்து நான் அயனி பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கல. லவ்லின் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேலண்ட். அவங்கக்கிட்ட வந்து கேமராவையும் ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பக்குவம் இருக்குது. மோர் தென் ஹர் ஆஸ் அன் ஆக்டர், பட் அவங்க ஒரு பர்சனாக, அவங்க அம்மா விஜய் மேம் கூட டிஎன்எல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க, பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மனசுக்காகவும் உங்களுடைய அந்த குணத்துக்காகவும் உங்களுடைய உயரம் இன்னும் பல மடங்கு கூறும். அதுக்குடைய ஆரம்ப பகுதியை தான் நான் பார்க்குறேன். வி ஹவ் டாக்ட் அபவுட் இட் அ லாட். ஸோ டெஃபினட்டாக வந்து இன்னும் நிறைய உயரம் லவ்லின் அடைவாங்க. தமிழ் சினிமாவில் கண்கள் அழகான நடிகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு தான், சின்ன லிஸ்ட்டு தான் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து லவ்லினுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய இந்த படத்துக்கு வாழ்த்துக்கள். ஒரு சினிமா வெளியில் வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி இயக்குநர்களோட சூழல் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல கடலில் பயங்கரமான கடல் கொந்தளிப்பு இருக்கும்போது ஒரு படகையோ இல்லை ஒரு மரக்கட்டையோ இல்லை ஒரு பாட்டிலையோ போட்டிங்கன்னா அந்த பாட்டிலோ அந்த மரக்கட்டையோ எப்படி அலங்கோலப்படும் என்பதற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சினிமா சூழலும் அதில் ஒரு இயக்குனருடைய போராட்டமும் அப்படி தான் எனக்கு பார்க்க தோணுது. அந்த பொருள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கரை சேரும்போது அதை கரை ஏற்றுறதுக்கோ இல்லை அதை எடுத்து ஒரு பொருளாக பயன்படுத்துறதுக்கோ இல்லை அந்த பொருளை எடுத்து இது இருக்குது அப்படின்னு வந்து உலகத்துக்கு சொல்கிறதுக்கோ நிறைய கைகள் தேவைப்படுது. அது டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், இல்லை இன்றைக்கி கெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5 பேரை கூப்பிடணும், ஒரு 6 பேரை கூப்பிடணும் அப்படின்னா எல்லாமே சினிமாவில் ஒரு படிப்படியான போராட்டம் தான். பல இடங்களில் வந்து ஆதரவும் அரவணைப்பும் சப்போர்ட்டும் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய படம் அவர் இன்னைக்கு இல்லை, அவருடைய குடும்பத்தின் முன்னாடி இத்தனை பேர் வந்து நம்ம கூடியிருக்கிறோம், அவருக்கான உரிய மரியாதையை நம்ம செலுத்துகிறோம். இன்னும் வந்து இந்த படம் பெரிய வெற்றியும் ஒரு பெரிய ரீச்சையும் வெளியில் போய் சுரேஷ் அங்கையாவுடைய முந்தைய படங்களை தேடி நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு டைரக்டர் இல்லை தானே, அதை நம்ம வந்து எப்படின்னா பண்ணால் என்ன, அந்த படம் ரிலீஸ் பண்ணால் என்ன, தான் ஓடிடி வித்துட்டோமே அப்படின்லாம் இல்லாமல் அதை சரியாக மேடைக்கு கொண்டு வந்து அதை ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும்னு நினச்ச இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இதுக்கு மேலே என்னுடைய பேச்சு நீட்டிக்க விரும்பலை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸ்ட்டு சேருங்க. படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி இப்படி ஒரு படம் நிச்சயம் வருதுங்கிறத நீங்கள் ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போனால் போதும். அவங்க பார்க்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, படம் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நன்றி, வணக்கம். சார் இயக்குனர்னு நல்லா தெரிய வச்சுட்டாரு. பிகாஸ் தே அப்சர்வ் பீப்புள் ஸோ மச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தரோட குவாலிட்டியை ரொம்ப அழகாக சொன்னதுக்கு நன்றி. ஸோ அடுத்தபடியாக கேன் வி ஹேவ் த லிரிக் ரைட்டர் ஜெகன் கவி ராஜன் அவர்கள் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. கவிதா பாரதி என்ன சொன்ன மாதிரி என்னுடைய நேரத்தில் நிறைய குறைச்சிட்டு கருவலை ரிப்பன் சார் கொடுக்கணும், அவரோட பெரிய ரசிகன் தான். நினைத்ததெல்லாம் முந்தனுக்கு நிஜமாக முடியுமப்பா அப்படின்னு ஐயா வைகுண்டர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படி நினச்சதெல்லாம் நம்மளுக்கு முடியணும்னா நான் வந்து நிவாஸ் கே பிரசன்னா தலைவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். அவருடைய மியூசிக்கில் பாட்டு எழுதணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதை சாத்தியப்படுத்தினது அவர் தான். தாய்க்கிழவியில் ஒரு பெரிய அடையாளம் கொடுத்தாரு, 2 பாட்டு கொடுத்து. ரொம்ப நன்றி நிவாஸ் சார், ரொம்ப நன்றி. மோகன்ராஜன் பாடலாசிரியர் அடிக்கடி சொல்லுவாப்பில், சீக்கிரம் வெளியில் வாயா அப்படின்ட்டு. இப்போ தான் தலைவர் கண்ணில் பட்டிருக்கேன், நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா நடந்துன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோடைய கதையை பற்றி எனக்கு தெரியும், ஆறுபாலா நடிகர் அவர் சொல்லியிருந்தார் அந்த கதையை பற்றி ஃபுல்லாக. அப்புறம் நிவாஸ் சாரும் கதையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஐயோ பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது மிஸ்கின் சார் ஒரு முறை சொல்லியிருந்தார், அதாவது கலைஞனுக்கு அழிவே கிடையாது அப்படின்ட்டு. சுரேஷ் சந்திர சார் இன்றைக்கி நம்மளுக்கு சுரேஷ் சங்கையா சார் வந்து உருவமாக இல்லாட்டாலும் நிச்சயமாக அவருடைய ஆன்மா அங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அவருடைய படைப்புக்கு எந்நாளும் அழிவே கிடையாது என்பதில் மாற்று கருத்தை இல்லை. இப்படி ஒரு முக்கியமான ஒரு படத்தில் ஒரு நல்ல பங்காற்றிருக்கேன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யோகி பாபு அண்ணனுடைய ஒரு படத்தில் ஈபியாக இருந்தேன், இப்போ இந்த படத்துக்கு நான் பாடலாசிரியராக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யோகி பாபு அண்ணனுடைய வளர்ச்சியும் வெற்றியும் வந்து என்னை மாதிரி எளிய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் அன்னை பெருசாக ஜெயிக்க ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் தயாரிப்பாளர் சார் உள்பட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். நிச்சயமாக இந்த படம், அதாவது மீடியா வந்து
சின்ன படத்தை கொண்டாடுவாங்க, நல்ல படத்தை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க என்பதுக்கு நிறைய படங்கள் சாட்சியாக இருக்குது. இப்போ சமீபத்தில் உள்ள தாய்க்கிழவியும் சாட்சி, நிறைய சாட்சி இருக்குது. அந்த சாட்சியில் ஒரு முக்கியமான சாட்சியாக இந்த கிணத்தை காணவிருக்கும் சகோதரி ரேச்சல் அவர்களுக்கு நன்றி. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், டைம் கொடுங்க. ரேச்சல் அவர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் அன்பும் நன்றி. நன்றி, வணக்கம். Lyricist Mohan Raja to share a few words, please. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா. ரொம்ப நன்றி நண்பா. எனக்கு வந்து நிவாஸ் கே பிரசன்னோட இது ஒரு 6வது படமா 7வது படமான்னு தெரில. நிறைய அவரோட நான் பாடல் பணிபுரிஞ்சதில் ரொம்ப ஹாப்பி. சாரி. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய கிளாஸ்மேட்டு வந்து ஜெகன் லைலாவில் வந்து மீடியா ஆர்ட்ஸ் நாங்கள் பண்ணோம். நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு பக்கத்தில் கவிதா பாரி தான் சொன்னார், இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஜெகன். உங்கள் படத்தில் நானும் வந்து ஒரு பாடலாசிரியர், அதுவும் எனக்கு தெரியாமல் நீ வந்து ஒரு ப்ரொடியூசர்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது என் கிளாஸ்மேட்டுக்கும் போது ரொம்ப ஹாப்பி. யோகி பாபு சார், நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஹிட் படமாக அமைஞ்சுது. இந்த படமும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நம்பிக்கை இருக்குது எனக்கு. நீங்கள் சின்ன சின்ன படங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய நம்பிக்கை. லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன என்னோட வித் லவ் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படமும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா, நான் நேரில் அவரை பார்க்கல, ஃபோனில் தான் வந்து சுச்சுவேஷன் சொன்னார். லிரிக்ஸ் எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக சார், உங்களை நான் நேரில் மீட் பண்ணலனாலும் உங்களுடைய படத்தோட வெற்றி வந்து கண்டிப்பாக நேரில் நாங்கள் பார்ப்போம். இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். நன்றி சார். அடுத்தபடியாக நம்மளோட ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்டை வரவேற்கணும்னு நினைக்கிறேன். டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ், கேன் வி ஹேவ் தி ஆக்டர் அண்ட் டிரெக்டர் ஜெகநாதன் அவர்கள் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். நெல்சன் சார் சொன்னதை வந்து நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஏன்னா அந்த இயக்குனர் இல்லாத இடத்த எல்லாருமே எடுத்து செஞ்ச, டிஓபிலேருந்து எடிட்டர்லேருந்து டைரக்ஷன் டீம்லேருந்து தம்பி அமல் வரைக்கும் எல்லாருமே எடுத்து செஞ்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். முக்கியமாக ஒரு நல்ல படம் பண்ணிட்டா அந்த கலைஞன் மறைஞ்சால் கூட இந்த டேட்டா இருக்கிற வரைக்கும், சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த படம் இருக்கும். அந்த வரிசையில் நிச்சயமாக கிணத்துக்கான இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வந்து பாபன் நான் பயங்கர உஷாரான ஆள், அமைதியாக இருப்பார், நான் பயங்கர உஷாரான ஆள். அவர் பலகாதாசன் ரைட்டரே இருக்காது, அவ்வளோ பேரோட சிட்டிங் போடுவார். ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் இறங்குறப்போ ஒரு கரெக்டான கதையை சூஸ் பண்ணியிருக்காருன்னா அப்போ வந்து அந்த கதையோட வேல்யூ தான் அது. ஸோ கிணத்துக்கானம் வந்து நிச்சயமாக நல்ல படமாக இருக்கும். கிடாயும் கருணை மனுவை விட அது சிறந்த படமாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். அப்புறம் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து திறமைசாலிங்க. என் வீட்டு குழந்தை தான் அது, ரோஸ்லின். ஸோ சாய்ராம் வந்து எல்லாருமே திறமைசாலி. சொல்ல வேணால் நான் வந்து சாய்ராமோட பரம ரசிகன் நான். அது நீங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன். அவர் வந்து எல்லோரும் காமெடியனாக பிடிக்குமா, என்ன எப்படி எவ்வளோ தூரம் காமெடியாக பிடிக்குமோ அதை விட அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மண்டேலா மாலி இந்த படமும் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக அமையணும் அவருக்கு. வாழ்த்துக்கள். பிரசன்னா சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மெலோடி சாங், பார்த்த சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த திரைப்படம் யோகி சாரம். நான் வந்து எப்படி சொல்வேன்னா, நான் சாய்ராம்னு அவரை கூப்பிடுவேன். ஏன் கூப்பிடுவேன்னா, நான் வந்து தெய்வத்தை வந்து நேராக பார்க்க முடியாது, மனிதர் உருவத்தை பார்ப்பேன். அந்த மாதிரி அவர் வந்து நல்ல ஆக்டர் மட்டும் இல்லை, வெரி குட் ஹியூமன் பீயிங். உதவுறதில்ல இந்த படத்துக்கு, இந்த ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு. அதாவது பணம் கொடுக்குற ப்ரொடியூசர்கிட்ட வாங்கிப்பார், பணம் இல்லாத கம்மியாக கொடுக்குற ப்ரொடியூசர்ட்டையும் அதே ஹானஸ்ட்டாக ஒபே பண்ணி அதே ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அப்படி நான் நிறைய இடத்துல அவரை பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய உதவி வாங்கியிருக்கேன். நான் ஒரு படத்துக்கு போய் கேட்டப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டார் என்கிட்ட. அவர் சம்பளம் கேட்கல, எவ்வளோ கொடுக்க முடியும்னு கேட்டார். நான் சொன்ன ஒரு அமௌண்ட், அதுலேருந்து 2 லட்ச ரூபா கம்மியாக வாங்கிட்டார். ஸோ அப்படி ஒரு பெரிய மனிதநேயம் உள்ள மனிதர். அதுக்காக தான் நான் அவரை சாய்ராம்னு கூப்பிடுவேன். ஏன்னா நான் அப்படி தான் பார்க்குறேன் மனிதர்களை. நன்றி நன்றி நன்றி. திரைப்படம் மாபெரும் வெற்றியடை. வாழ்த்துக்கள். லவ் யூ. எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ அடுத்தபடியாக கேன் வி ஹேவ் த ஆடியோ லேபிள் வந்து கிராப் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மியூசிக்லேருந்து த டிஸ்ட்ரிபியூட்டர் குஹன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன்.
பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கிணத்த காணும் படத்தோட டைட்டில் வடிவேலு சாரோட டயலாக்லேருந்து உருவான தழுவலில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டைட்டிலில் யோகி பாபு சார் லீடில் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு காம்பினேஷன். இதனோட ஜானரே வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங், காமெடி ட்ராமா. இன்றைக்கி ஊர் சார்ந்த திரைப்படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இன்றைக்கி மக்கள் பெருந்திரளாக வந்து பார்த்துட்ருக்காங்க. தாய்க்கிழவி முதல் கொண்டு தாய்க்கிழவி அபாரமான ஒரு பிளாக் பஸ்டர் ரன்னில் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஒரு கட்டமைப்பு அதனோட ஊர் சாயலில் உருவான திரைப்படம் தான் கிணத்த காணும். முதல்ல இதனுடைய ப்ரொடியூசர்ஸ் ஆர்பி டாக்கீஸ் ரமேஷ் பாபு அண்ணா, பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ ஜெகன் சார், உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இது டைரக்டர் சுரேஷ் சங்கையா நம்மளில் தான் இருக்கார், இங்கே தான் இருக்கார். எனக்கு அவரோட முதல் நாள் பூஜையிலேருந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் சார் ஓட ஒரு ஆனந்த கண்ணீர்லேருந்து அந்த ஒரு அருமையான ஒரு தருணம், அந்த மாதிரி ஒரு பூஜையில் ஆரம்பித்து அகரமில் இருந்து ஆரம்பித்து வந்த படம் இது. அதுக்கு முன்னாடி நிறையா ஹோம்ஒர்க்ஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு. நிறையா ஹோம்ஒர்க்னால் கம்ப்ளீட்டாக ரிகார்ட்ஸ் பண்ணி படத்துக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான எல்லா மேன்ஷிப்பும் பண்ணி தான் இந்த படம் ஆக்சுவலான ஷூட்டிங்கே போனாங்க. இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் வந்து இவ்வளோ எஃபோர்ட்டான சரியான ஒரு சின்சியாரிட்டியில் பண்ணுறப்போ அந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களை சென்றடையும். அதில் உறுதியாக உங்கள் சார்பில் எல்லாத்தோட சார்பிலையும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த படத்துக்காக அவங்க தேர்ந்தெடுத்துகிற களமே ரொம்ப புதிது. அந்த கதையை அந்த களத்தை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போது ஒரு டைரக்டரை வந்து அதாவது அவரோட சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை அவருக்காக நம்ம வந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், மனிதம் சார்ந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. மேடையில் வந்திருக்கும் வசந்தபாலன் சார், நெல்சன் சார், ராமகிருஷ்ணன் சார், அப்புறம் கருப்பழனியப்பன் சார், இவங்க எல்லாருக்கும் என்னோடய தமிழ் டைரக்டர் தமிழ் சார், ஜெகன் சார், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த யோகி பாபு சார், யோகி பாபு சாரோட ஃபேன் இன்றைக்கி இந்த என்டையர் அரங்கம் தமிழ்நாடு முழுக்க அவரோட ஃபேன்ஸ் தான். ஏன்னா வந்து ஒரு காமெடிங்கிறது அவ்வளோ பெரிய மருந்து. அதை வந்து அவரோட நடிப்பாற்றலின் மூலம் திறமையின் மூலமாக இன்றைக்கி இருக்கிற எவ்வளவோ காம்படிஷனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய திறமைகள் இருந்தும் அவரோட தனித்துவமான நடிப்பில் அவரோட பொசிஷனிங் பண்ணி வந்திருக்கார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லவ்லின், உங்களோட ப்ரெசன்ஸ் அருமையாக இருக்குது இந்த படத்தில். பாரதி சார் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய விசேஷமாக இருக்குது. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க. இது அகைன் திரும்பியும் நம்ம கூட இருக்கும் சுரேஷ் சாருக்காக நீங்கள் வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியுது. அது இல்லாமல் உங்களுடைய பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த திரைப்படத்தின் கதைக்களத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முக்கியமாக நடந்துட்டு இருக்கிற மிடில் ஈஸ்டில் நடக்கிற வார் பார்த்திங்கன்னா, கண்ட்ரிக்கு கண்ட்ரி சண்டை நடக்குது. இந்த சண்டைக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்திங்கன்னா, இதனோட மையக்கரு வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ தனி மனிதர் சண்டை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ என்ன ஆகுனா, தனி மனிதர் வந்து அவங்கவுங்களுக்குள்ளே ஆர்கியூமெண்ட் பண்ணிப்பாங்க, அவங்க சண்டை பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ள சுமூகமான ஒரு தீர்வை நோக்கி போவாங்க. அதே ஒரு மிகைப்படுத்தலான ஒரு சினாரியோவில் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் வரப்போ வந்து ஒரு ஊரோ அல்லது ஒரு நாடோ சேர்ந்து தான் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அந்த மாதிரியான இந்த ஊருக்கு ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து இவங்க கையாண்டிருக்கிற முறை ரொம்ப முக்கியம். ஏன்னா டைரக்டர்ஸ் தான் இன்றைக்கி வந்து மக்களுடைய பிரதிபலிப்பாகவும் இருக்காங்க, மக்களுக்கு என்ன கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட பிரதிபலிப்பாக இருக்காங்க. அதில் சுரேஷ் சங்கையா எடுத்துக்கொண்ட ஒரு ஜானர் வந்து காமெடி ட்ராமா. ஸோ இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ட்ரீட்மெண்ட், ஆனால் ரொம்ப உண்மையான ட்ரீட்மெண்ட். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருக்கிற காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தத்ரூபமாக நடந்த காட்சிகள். இப்போது இந்த மாதிரியான ஒரு பேக்கிங்கில் ஆர்பி டாக்கீஸ், தென் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ, ஹாட் ஸ்டார், இந்த மாதிரியான ஒரு இவ்வளோ பெரிய பேக்கிங்கில் வரப்போ
சுரேஷ் சங்கையா சார் வந்து ஈஸியாக ஒரு பெரிய பொருட்செலவுலையோ இல்லை வந்து ஒரு வேற ஒரு கதை களத்தை நோக்கியோ போயிருக்கலாம். ஆனால் அதை அவர் பண்ணலை. அவருக்கு தெரிஞ்ச சினிமா, உண்மையான சினிமா எங்கே இருக்குது அப்படிங்கிறதுனுடைய கருவில் தான் அவர் இருந்தார். அந்த ஊரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை எப்படி சொல்லலாம், அந்த ப்ராப்ளம் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க, அதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறது தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு சுச்சுவேஷனை அவங்க இப்படி சுமூகமாக தீர்த்துக்க முடியும், ரொம்ப காமெடியாகவும் ஜாவியலாகவும் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் கண்டிப்பாக மக்களை சென்றடையும், உறுதியாக இதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பிரசன்ட் மீடியா நீங்கள் எங்களுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக அங்கீகரிப்பீங்க, கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அண்ட் மைத்ரி அப்படின்ற கேரக்டர் இன்னி வரைக்கும் என் மனசில் அவ்வளோ பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐலைனில் நீங்கள் ப்ளே பண்ணது, தட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ கேன் வி ஹேவ் லவ்லன் சந்திரசேகர் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த ஃபிலிம்? எல்லாருக்கும் வணக்கம், எல்லா ப்ரெசன்ட் மீடியாவுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நான் ரொம்ப சாரி ஃபார் பீயிங் லேட். நான் 4 மணிக்கே ரெடி ஆகிட்டு, ஆனால் அம்மா தான் இன்றைக்கி லேட் பண்ணாங்க. ஆனால் அம்மாவோட ப்ரெஸ் மீட்னா 6 PM 5 PM இருப்பாங்க அங்கே. ஸோ ஓகே, கிணத்து காணும். ஃபர்ஸ்ட்லி இது ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. இது அயலிக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அண்ட் சுரேஷ் சங்கையா சார் இன்னைக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லி டு see his wife and his daughter. ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா இட் வாஸ் his ட்ரீம் ப்ராஜெக்ட். அண்ட் சார் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் even in his time of his illness he was still working really hard. And firstly, Ramesh sir and Jagan sir, thank you for being such an amazing producer. Hotstar for backing up, Box Office Studio for backing such a good content film. Yogi Babu sir, you are a wonderful co-star to me. நீங்கள் ரொம்ப ஹம்பிள், கிரவுண்டடான ஸ்டார். அண்ட் என்ன மாதிரி அஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன். Nivas, I saw the movie and what beautiful background music and song. And congratulations for Bison and Thai Kalavi, and wishing you all the success. ये कैरेक्टर ஒரு ரொம்ப சிம்பிள் பப்ளியான கேரக்டர். அண்ட் சுரேஷ் சங்கையா சார் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணும்போது சொன்னாங்க, யூ ஹாவ் டு know how to ride the bike. நான் சும்மா ஆமாம் சார், ஐ நோ ஹவ் டு ரைட் த பைக் சொன்னேன். ஏன்னா இஃப் ஐ செட் நோ, ஐ வுட் லூஸ் த ரோல். ஸோ ஏ பைக் ட்ரெயினர்ஸ் சாம் அண்ட் பவனுக்கு ஐ வுட் டெஃபினெட்லி தேங்க். ஏன்னா 24 hours அவங்க செட்டில் இருந்தாங்க டு டீச் மீ ஹவ் டு ரைட் த புல்லட். Rachel, I didn't get to work with you, but I hope I get to work with you soon. To the entire cast and crew, thank you for all your support. Vasna Bala sir, Susindran sir, Nelson sir. I was supposed to work with all 3 of you, and it didn't work, and I hope I get to work with you all soon. Thank you, Nandri. If I forgot anybody's name, I'm so sorry, but thank you so much. Thank you, PRO Venkatesh, for doing such amazing promotion. Thank you. Thank you so much. ஸோ அடுத்தபடியாக எல்லாரும் சொன்ன மாதிரி இவருக்கான நான் வச்சிருக்க நேரத்தை அவருக்கு ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போயும். ஸோ கேன் வி ஹேவ் அதுக்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுத்துடணும். ஸோ கியூட், தேங்க்யூ ஃபார் தட். எஸ் சார், ஒரே நிமிஷம். சுரேஷ் சாரோடைய ஒய்ஃப் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன், பத்திரிகை நண்பர்கள், சினிமா நண்பர்கள் முன்னாடி அவருடைய கதைகள், நிறைய கதைகள் அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஸ்கிரிப்ட் புக்காக இருக்குது. அவருடைய கதைகளை வாங்கி டயட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அவங்க ஒய்ஃபை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் வந்து இது அவங்களுடைய அம்மாவுடைய வேண்டுகோள். தேங்க்யூ. கேமரா செக். ஓகே, சொல்லு பாலா. இல்லை, எடுத்தோடனே உங்களை வந்து மனித கடவுள் சாய்ராம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய பேட், அதை கெட்ட எண்ணங்கள் அப்படின்ற மாதிரி மற்ற தகவல் பரவுது. ஆனால் மேடையில் இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் இல்லாத இடத்த வந்து நீங்கள் நின்று அவங்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நின்று செய்கிறீங்க. பட் இந்த மாதிரியான தகவல் ஏன் உங்கள் சைட்லேருந்து வெளியே வர மாட்டேன்? உங்களை பற்றி தவறான தகவல் மட்டும் முன்னாடி வெளியில் வரட்டும், அது வரட்டும், அப்படியே வரட்டும், தவறாக வரட்டும், தப்பு கிடையாது. பாலா, உனக்கு என்ன கிரிக்கெட் ஃபங்க்ஷன் நான் வரணும் ஊருக்கு, அது அவ்வளோதான்.
ஏதோ வந்து ஏதாவது ஒரு செல்லு தூக்கணும் நான் ஒன்றும் பண்ணாத பாலா இல்லைண்ணே உனக்கு தாம்பரத்துக்கு நான் வரேன் இல்லைண்ணே அது ஒரு வாரமாக கேட்டதில்ல நான் வரேன் அவள் ஆஃப் பண்ணு இல்லைண்ணே வானா நான் சொல்கிறதுக்கு உண்மை நீ என்ன நான் கேட்டேன்னு எல்லாத்தையும் உங்க முன்னாடியே சொல்லிடுறேன். எலெக்ஷன் டைமில் மாட்டி கரெக்டாக விடாத. தண்ணி டைம் வருது. ஏன்னா ஏற்கனவே மண்டேலா ஒரு ஓட்டு வந்து என்ன வேலையை செய்யுன்றதை மண்டேலால சிறப்பாக செஞ்சு காமிச்சிங்க. இப்போ அதே எலெக்ஷன் நிஜமாக கரண்ட்டில் வரப்போகுது. இந்த டைமில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இதில் ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா மனு எழுதி போடலாமாடான்னு கேட்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க வடம் அடிக்கிறதுக்கா அப்படின்ட்டு. டைரக்டரோட பஞ்சு நீ டைரக்டர் ஓகே டைரக்டர் அந்த டீமோட கேளுங்க டீமுக்கிட்ட கேளுங்க அது அவங்க சொல்லுவாங்க நானும் எழுதுனேன். இல்லைண்ணே கலைவாணருக்கு அப்புறம் அவர் தான் பாட்டில் சிரிப்பில் எல்லாத்தையும் மெசேஜ் சொல்லிட்டே வந்தார். அதுக்கப்புறம் சின்ன கலைவாணர் விவேக் சார் சொன்னார். அந்த இடத்துக்கு யோகி பாபு சார் வந்து கொண்டு இருக்காரா? அது நீ சொல்லி தான் தெரியும் நான் வந்திருக்கேன் அந்த இடத்துக்கு. ரொம்ப நன்றிப்பா. இவ்வளோ பேர் கேட்கல நீ சொல்லி ஹாப்பி. செயின் எங்கேருந்து வாங்கினேன் வாங்கிட்டு போல 3 ப்ரெஸ் மீட் போய் ஏய் நெக்ஸ்ட் லவ்லன் அவர்கள்கிட்ட கேள்விகள் என்ன கேட்கணும்? ஃபோட்டோஸ் எடுத்துடலாமா? ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம் ப்ளீஸ்.